ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ பார்ட்டிசிபேட் பண்ணதே நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு குட்டி செலிப்ரேஷன் தான் இது. பாப்பா எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கலந்துட்டு வந்திருந்தா. அவளோட கேம்பஸில் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் டாப் 5 பர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ணி இன்னொரு மெயின் கேம்பஸ்க்கு கூட்டிகிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாங்க. இந்த செலிப்ரேஷன் எதுக்காகனா 100 ஸ்டூடெண்ட்ஸில் டாப் 5 வந்ததே நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும். மெயின் கேம்பஸ்க்கு போய் நாங்கள் ஜெயிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் கலந்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன். இது வந்து எக்ஸ்பென்சிவான செலிப்ரேஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா என் பாப்பா வந்து ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுத்தா போதும், அவள் பயங்கர ஹாப்பி. அவள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி ஆஃப் டைமை தான் அவள் வந்து வேல்யூ பண்ணுவாள். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே எக்ஸ்பென்சிவான எந்த பொருளும் வாங்கி கொடுத்து ஆடம்பரமான வாழ்க்கையை நாங்கள் அவளுக்கு கொடுத்தது கிடையாது. காசோட அருமையை ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். இது வேண்டாம் அப்படின்னா என் பொண்ணு கேட்பா, ஏன்னா அது விலை ஜாஸ்தி கண்ணு, அவ்வளோ காசு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கேட்பா. அதை நான் ரொம்ப குட்டி பிள்ளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இப்போ எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாய்.